ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி பாடசாலை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஆனல் பண்ணர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2021 ஆனல் பண்ணர். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 எக்ஸாம் படிக்க போகிறோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 2 அண்ட் 2A படிக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 அண்ட் VO படிக்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் தான். இந்த 2 எக்ஸாமுக்கு எப்போ போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 2 தான் வந்து ஃபஸ்ட்டு வருது. 14வது பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் 2A பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் தான் வரும். நீங்கள் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 7 மாதம் டைம் இருக்குது. 7 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் சிலபஸ் கண்டிப்பாக படிச்சு முடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 யூனிட் 9 புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதை படிச்சுனாவே லாங்குவேஜ்லேருந்து பாதி வந்துடும். அதிலேயே லாங்குவேஜ்லேருந்து பாதி வந்துடும். லாங்குவேஜ் இல்லைன்னா சொல்ல முடியாது. நீங்கள் தமிழ் புக்கை கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். யூனிட் 8 யூனிட் 9 பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கில் தான் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் இருக்குது. இந்த மூணு தமிழ் புக்கும் ஹிஸ்ட்ரி படிச்சுன்னா வந்து யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 கம்ப்ளீட் ஆகிடும். அது என்னென்ன படிக்கணும் அப்படின்றது நான் என்னென்ன படம் படிக்கணும் அப்படின்றது தனியாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அதை பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் படிங்க. ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 8 யூனிட் 9 படிச்சுங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 70 கொஷின் கண்டிப்பாக வரும். யூனிட் 8 யூனிட் 9லேருந்து அதிகமாக முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து. அதனால் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 10 படிச்சுங்க. அதுலேருந்து கண்டிப்பாக 70 கொஷின் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கொஷின். அதுலேருந்து 25 மேக்ஸில் 25 கொஷின். இதில் 70 கொஷின் பார்த்தீங்கன்னா 95 கொஷின். மூணு டாபிக் படிச்சா கண்டிப்பாக 95 கொஷின் வந்து பாதி சிலபஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் படிங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்லேருந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷின் வருது. பார்த்தீங்கன்னா மொத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 120 கொஷின் வந்தது. 4 டாபிக் படிச்சுன்னா 120 கொஷின் வந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பாலிட்டி படிங்க. பாலிட்டிலேருந்து 20 கொஷின் வரும். 140 கொஷின் வந்தது. மொத்தம் இந்த 5 டாப்பிக்லேருந்து 140 கொஷின் வந்தது. மற்ற 5 டாப்பிக்லேருந்து 60 கொஷின் வரும். முதல்ல இந்த 5 டாபிக் படித்து முடிச்சுங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் படிக்கிறீங்க. இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் படிக்கிறீங்க. இந்த 5 டாபிக் படிச்சிங்கன்னா 140 கொஷின் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற டாபிக் படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டி படிச்சிருங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் முடிச்சோடனே பாலிட்டி படிங்க. பாலிட்டிக்கு அப்புறம் எக்கனாமிக்ஸ் படிங்க. எக்கனாமிக்ஸ்க்கு அப்புறம் ஜியோகிராஃபி படிங்க. ஜியோகிராஃபி படித்து கடைசியாக வந்து சயின்ஸ் படிங்க. ஏன்னா சயின்ஸ்லேருந்து 15 கொஷின் தான் வருது. அதில் பார்த்தீங்கன்னா பயாலஜிலேருந்து தான் அதிகமான கொஷின் வருது. அந்த 15 கொஷின் வந்து பயாலஜிலேருந்து அதிகமான கொஷின் வருது. அதனால் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பயாலஜி முதல்ல படிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் படிச்சு அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி படிங்க. இப்படி படிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க் எதில் அதிகமாக வருதோ அதை ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. அதுக்கப்புறம் கம்மியாக வருது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வருது, அடுத்தடுத்து படிச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. கடைசியாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுங்க. ஏன்னா எக்ஸாம் வரதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க. இல்லைனா முக்கியமான நிகழ்வுகள் எதனா இருந்தால் அதை கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கடைசியாக படிச்சுங்க. தினமும் டே பை டே நியூஸ் பார்த்துனே வாங்க. அதே கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கவர் ஆகிடும். இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனியாக மெட்டீரியல்லாம் படிப்பீங்க. அதனால் அதெல்லாம் கடைசியாக படிச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 8 யூனிட் 9 முதல்ல படிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் படிச்சுங்க. இந்த 3 டாபிக் படிச்சுனா கண்டிப்பாக 90 கொஷின் வந்துடுது. அந்த 90 கொஷின் எடுத்தீங்கன்னாவே நீங்கள் டாப்பில் வந்துடலாம். மற்ற டாப்பிக்லேருந்து கம்மியான கொஷின் தான் வருது. யூனிட் 8 யூனிட் 9 தான் முதல்ல படிக்கிறீங்க. யூனிட் 8 யூனிட் 9 என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அதை பாருங்கள். என்னென்ன படம் படிக்கணுமோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன படம் படிக்கணுமோ உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஜிகே ஃபுல்லாக படிச்சிருங்க குரூப் 2க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 வருது. குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2க்கே பார்த்தீங்கன்னா ஜிகே எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஜிகே படிச்சுன்னா குரூப் 4க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிகே படிக்க தேவை. ஏன்னா குரூப் 2க்கே படிச்சிருங்க இந்த 7 மாதத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 4 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் வருது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிசம்பர் அல்லது ஜனவரியில் தான் வரும். அதனால் இது படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 4 படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இருக்குது டைமு நமக்கு. அந்த 1 வருஷத்தில் நீங்கள் சிலபஸ் ஃபுல்லாத்தையும் 3 தடவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு தடவை படிச்சிடலாம். அதுக்கப்புறம் 2வது தடவையும் படித்து முடிச்சிடலாம். 3வது தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். 3 தடவை ரிவிஷன் பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே கிளியராக தெரியும். அது குரூப் 4 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் எல்லோரும். இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் நாளைக்கு படிக்கலாம், எக்ஸாம் வந்த பிறகு படிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்கலாம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் பாஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டு இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட்லேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் வந்து பொண்ணான நேரம். ஏன்னா நீங்கள் டைம் இப்போ யோசிக்க மாட்டீங்க. எக்ஸாம் கிட்ட வந்த பிறகு நம்ம இவ்வளோ நேரம் டைம் இருந்தது நம்ம படிக்காத விட்டுமே அப்படின்னு யோசிக்க தோணும். அதனால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 பாடம் படிங்க. அதிகபட்சமாக 5 பாடம் படிங்க. இதை மாதிரி படிச்சிங்கன்னா போதும். எது படித்தாலும் வந்து தெளிவாக படிங்க. நீங்கள் இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமாக படிக்கணும்னு நினச்சின்னு படிச்சுன்னா போனீங்கன்னா ஒன்றும் புரியாத போயிடும். கம்மியாக படித்தாலும் நல்லா தெளிவாக படிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
குரூப் 4 பார்த்தீங்கன்னா வந்து லாங்குவேஜ் இருக்குமா இருக்காதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அமைச்சர் வந்து லாங்குவேஜ் சிலபஸ் மாற்ற மாட்டான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து தமிழ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் தமிழ் படிங்க. நீங்கள் முதல்ல ஜிகே வந்து குரூப் 2க்கு படிக்கும் போது வந்து ஜிகே தான் வரப்போகுது. அதனால் ஜிகே குரூப் 2க்கே படித்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது நோட்டிஃபிகேஷனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்ட பிறகு கூட நீங்கள் தமிழ் படிச்சுக்கலாம். இப்போ வந்து ஜிகே ஃபுல்லாக படித்து முடிச்சிடுங்க. ஜிகே படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழ் படிச்சுக்கலாம். தமிழ் சிலபஸ் மாற்றுற மாதிரி இருந்தால் அவங்க வந்து ஒரு 3 மாதம் இல்லை 5 மாதம் முன்னாடியே வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து சொல்லிவிடுவாங்க. அதனால் வந்து சிலபஸ் வந்து மாற்றுற மாதிரி இருந்தால் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து 100 கொஷின் வரும். மற்ற டாப்பிக்லேருந்து 100 கொஷின். அதில் மேக்ஸ்லேருந்து 25 கொஷின் வரும். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 15 கொஷின் வரும். மற்ற டாப்பிக்லேருந்து ஒரு 75 கொஷின் வரும் மற்ற டாப்பிக்லேருந்து. அதனால் நீங்கள் முதல்ல ஜிகே முடிச்சிட்டிங்கன்னா நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் 3 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரூப் 3 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது. இது படிக்கிறவங்க நீங்கள் படிங்க. அது குரூப் 4 தான் எல்லோரும் மெயினாக எய்ம் பண்ணுவீங்க. குரூப் 2க்கு வந்து நீங்கள் படிங்க. அதில் ஜிகே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். குரூப் 4லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் படிச்சுக்கோங்க. தமிழ்லேருந்து 100 கொஷின் வரும். அதனால் விட்டுறாதீங்க. தமிழ்லேருந்து நீங்கள் 95 கொஷின் எடுத்திங்கன்னா தான் கண்டிப்பாக ஜிகேவில் ஒரு 80 கொஷின் எடுத்திங்கன்னா கூட 170 ஒரு 165 170 அதுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகலாம். அது கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழில் முதல்ல 95 கொஷினுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஆனால் தமிழ் வந்து நல்லா படிங்க. நல்லா படிச்சிங்கன்னா 95 கொஷின் எடுக்கலாம். நீங்கள் ஸ்கூல் புக் முதல்ல படிச்சுங்க. ஸ்கூல் புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மெட்டீரியல் எதனா படிக்கிறது இருந்தால் படிங்க. மெட்டீரியல் நீங்கள் படிக்கணும்னு நான் சொல்லலை. ஏன்னா ஸ்கூல் புக்கு தான் வந்து பேசிக்ஸ். நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சிங்கன்னா மெட்டீரியல் எல்லாமே படித்தாங்க. ஸ்கூல் புக்லேருந்து தான் அவங்க மெட்டீரியல் எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கு முதல்ல எல்லா புக்கும் படிச்சுங்க. 6th to 10th இருக்கிற எல்லா தமிழ் புக்கு படிச்சுங்க. தமிழ் புக் படிச்சுன்னா மெட்டீரியல் வாங்கி அதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிஸ்க்காக தான் நீங்கள் மெட்டீரியல் வாங்கணும். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் புக் படிச்சிங்கன்னா அதில் நீங்கள் ஒரு கொஷின் பார்க்குறீங்கன்னா இந்த கொஷினுக்கு தான் ஆன்சர் அப்படின்னு தெரியுற மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். எல்லா கொஷினும் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன படம் படிக்கணும், குரூப் 4க்கு என்னென்ன படம் படிக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். ஹிஸ்ட்ரிக்கு என்னென்ன படம் படிக்கணும், ஜியோகிராஃபிக்கு என்னென்ன படம் படிக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பாலிட்டிக்கு என்னென்ன படம் படிக்கணும், எக்கனாமிக்ஸ்க்கு என்னென்ன படம் படிக்கணும், எல்லாமே தனித்தனி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன படம் படிக்கணுமோ அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன படம் படிக்கணும்னு போட்டிருக்கேன் வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன படம் படிக்கணுமோ அதை படிச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்கள் நான் பாரதி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.